ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலத்திற்கான 8வது நாள் உரம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு பாட் எப்படி ரெடி பண்ணுறேன்னா, காய்கறி கழிவு, மண் இப்படி மிக்ஸ் பண்ணி தான் பாட் ரெடி பண்ணிட்டு அதை தான் செடிகள் நடவு பண்ணிட்டு வரேன். தனியாக கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுல என்கிட்ட பெருசாக காய்கறி கழிவு இல்லாதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சமாக அதை எடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் சமையல் பண்ணது இவ்வளோ தான் கிடச்சிது. உங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா காய வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த ஃபெர்டிலைசரை தாங்க பார்க்க போகிறோம். ட்ரை கம்போஸ்ட் இது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி செடிக்கு கொஞ்சம் நாள் நம்ம உரங்கள் போடாதனால இன்றைக்கி இதை தான் பயன்படுத்த போகிறோம். இது வந்து அளவுகள் கிடையாது, நல்லா தாராளமாகவே போடலாம். எதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் தண்ணி கொடுக்குறோன்னா, அப்போ தான் நம்ம கொடுக்க ஃபெர்டிலைசரோட சத்துக்கள் மண்ணுக்கடியில் எல்லா இடங்களும் பரவணுன்றதுக்காக தான். இது மழைக்காலம் வரும்போது நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு மழைக்காலத்துக்கு உரங்கள் கொடுத்தா மாதிரி ஆகிடும். தண்ணியும் வந்து மழை இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். செடிகள் பாதுகாக்கப்படும். நல்ல உரங்கள் செடிகளுக்கு நல்ல சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசரை வந்துட்டு ட்ரை ஃபெர்டிலைசர் நான் வந்து எல்லாமே நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் கொடுத்த ட்ரை ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டில் வந்துட்டு நான் எடுத்திருக்கிறது டீத்தூள் உரமும், அதுக்கப்புறம் வந்து முட்டைத்தோல் உரம் தாங்க. நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு 2, 3 உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை சேகரித்து வச்சிங்கன்னா மழைக்காலத்துக்கு நம்ம செடிகளுக்கு நல்ல உரங்கள் கொடுக்க முடியும். இன்றைக்கி என்னோடய தக்காளி செடிக்கு சூப்பரான ஒரு உரம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் என்ன கம்போஸ்ட், ட்ரை கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.